முட்டைக்கோசு பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி இப்போ எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததும் ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஒரு வாசனை போனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டைக்கோசு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். கேரட்டு கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு கிளறி விட்டுக்கலாம். முட்டைக்கோசு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், முட்டைக்கோசு ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடுகு, பட்டை மிளகாய் சேர்க்காம நான் இஞ்சி பூண்டு சேர்த்து முட்டைக்கோசு பொரியல் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.